பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உங்களை இந்த வேதாகம செய்திக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் என்கிற தலைப்பின் கீழே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனத்தை, மீதம் இருக்கிற வசனத்தை தியானித்து இந்த தலைப்பை இன்னையோட முடிக்க போகிறோம். ஜெபம் என்ற தலைப்பின் கீழே இது கடைசி பாகமாய் இந்த வீடியோ இருக்கும். இதற்கு முன்பாக ஜெபம் என்ற தலைப்பின் கீழே தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் பதிவு ஏற்றப்பட்டிருக்கிற காணொளிகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம். தேவன் அதை தான் விரும்புகிறாரு. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கடைசி பகுதியில் இருக்கிற ஜெபத்தை குறித்த வசனங்களை பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 143 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 143 வசனம் 1. சங்கீதம் 143 வசனம் 1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சங்கீதக்காரர் தாவீது ராஜா எழுதுறாரு, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உண்மை, நேர்மை, உத்தமமாய் நான் நடந்ததை பார்த்து அதற்கு தகுந்த பதிலை கொடுங்க. ஆமென். நீங்க நீதியுள்ள தேவன், நீங்க உண்மையுள்ள தேவன், நீங்க பரிசுத்தமுள்ள தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. தயவும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். பாருங்க, தாவீது திறந்த மனசோட ஜெபிக்கிறார். என்கிட்ட தப்பு இருந்தா என்ன தண்டிங்க, என்கிட்ட குற்றம் இல்லைன்னா எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்றார். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம இந்த மாதிரி ஜெபிக்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம். ஏன்னா எதிரிகள், துரோகிகள் இல்லையா, நம்மளை வீழ்த்த நினைக்கிற அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, யார் நம்மளை வீழ்த்த நினைக்கணும், நம்மளை அழிக்க நினைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு நாம் துரோகம் செய்யாமல், தீங்கு செய்யாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு நியாயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 142:1. பாருங்க, தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பம் ஆகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். சவுல் ராஜா தாவீதை துரத்துறார். அவரை பிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அவரை கொல்லணும்னு துரத்துறாரு. அப்போ தாவீது ராஜா ஓடுறார், வனாந்திரத்தில் ஓடுறாரு, காடுகளில் தங்கி இருக்கிறாரு, குகைகளில் தங்கி இருக்கிறாரு. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும் இல்லையா. ஏன்னா சவுலுங்கிறவன் அந்த நாட்டுக்கே பெரிய ராஜா. அப்போது யார் கண்ணில் போட்டாலும் சவுலுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவாங்க, அவன் கொன்று போட்டுருவான். அப்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு முழு மனதோட ஜெபித்து கூப்பிடணும். அப்போ அந்த இக்கட்டிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தேவன் விடுவிக்க வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து நீதிமொழிகள் 15:8 பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:8 பாருங்க, துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்கள், உண்மையானவர்கள், நீதிமான்கள், உண்மையை பேசுகிறவர்கள்
நீதியை செய்கிறவர்கள், ஆமென், நியாயமாய் வாழ்கிறவர்கள், ஆமென். அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அந்த ஜெபங்களை தேவன் கேட்பார், பதில் கொடுப்பார், ஏறெடுப்பார். அல்லேலூயா. அப்போது செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? துன்மார்க்கமாய் நடந்து, துன்மார்க்கமாய் வாழ்ந்து, மற்றவர்களை ஏமாற்றி இல்லையா, மற்றவர்களுக்கு துரோகம் செய்து ஜெபம் செய்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த ஜெபம் அருவருப்பான ஜெபமாக இருக்குமா? அல்லேலூயா. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனும் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அல்லேலூயா. 29வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். செம்மையானவர்கள் அப்படின்றவங்க, உண்மையை செய்கிறவர்கள், நீதியாக இருக்கிறவர்கள். இங்கே நீதிமான்களை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தையே வாசிக்காம, ஆண்டவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாம, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம இல்லையா, தன்னைத்தானே நீதிமான் என்று நினைத்து கொண்டு, தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு துன்மார்க்கத்தில் வாழ்ந்து இல்லையா, அப்போ வேதத்துக்கு யார் செவி கொடுக்கலையோ அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. அவர்களுடைய ஜெபமே அருவருப்பானதுன்னு கருத்து சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்புறம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தான் வாழ்க்கையில் சமாதானம், ஆசீர்வாதம், செழிப்பு, சந்தோஷம், ரட்சிப்பு. அல்லேலூயா. அடுத்த வசனம் ஏசாயா 1:15. ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த வசனம் எசாயா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வசனம். அவர்கள் அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க. அதனால் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் கரங்களை உயர்த்தி கரங்களை விரித்து முழு மனசோடு நீங்கள் ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபம் நான் கேட்க மாட்டேன்றாரு. அப்போது இப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் ஏசாயா 26:16. ஏசாயா 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது தான். அவங்க நெருக்கத்தில் கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறாங்க, தேடுறாங்க, கதறாங்க. தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அவர்கள் மேலே, அவர்களுடைய சிரசின் மேலே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய பாவங்களை சுமத்திட்டார். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்களா, மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி நம்ம ஏன் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு நேராக எப்போ வேணால் எந்த இடத்துல வேணால் ஜெபிக்கலாம். ஆனால் அவங்களால வெளியரங்கமாக ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள, இஸ்ரவேல் மக்களுக்குள்ள. அந்த அளவுக்கு தேவனுடைய இதயத்தை காயப்படுத்தி அவரை என்ன பண்ணுற சோர்வடைய செய்து இவங்களுடைய இருதயங்களெல்லாம் தீட்டுப்படுத்தி கொண்டு அவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பைபிளை நம்ம படிக்கிறோம். ஏசாயா 39:4. ஏசாயா 39:4. அப்போது அவன் உம்முடைய வீட்டில்
எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். இசாயா 39:4. சரி, அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். ஆமென். இப்போ சேனையுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேளும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படின்னா எதனால சொல்றாருன்னா, அந்த ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தையை கேளு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு அப்படின்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெபி அப்படின்றார். அப்போது எவ்வளோ வாழ்க்கையில் நம்மளுக்கு செல்வங்கள் இருந்தாலும், கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது தான் அந்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் அப்படின்றார். அடுத்து ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இது எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம். நோய் படுக்கையில் இருக்கிற அந்த எசேக்கியா ராஜாவை என்ன பண்ணுறாரு? தேவன் காப்பாற்றி ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து 15 வருஷம் அவனுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போது அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கதறுவார், கெஞ்சுவார், அழுவார் தேவன்கிட்ட. அப்போது கெஞ்சும் போது, கதறும் போது, அழுகும் போது தேவன் என்ன பண்ணுறாரு? மனமிறங்கி நோய்களை எல்லாம் நீக்கி, சோறுகளை எல்லாம் குணமாக்கி, வியாதிகளை எல்லாம் குணமாக்கி, பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒரு விஷயம் என்ன பண்ணுறாரு? அந்த எசேக்கியா ராஜாவுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையில் அவர்களை யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஒருவேளை அவர்களுடைய தவறோ அல்லது மற்றவர்களுடைய தவறோ, மற்றவர்களுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்களினால் வந்த பாடல்களோ வேதனைகளோ தெரியாது. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருந்து தேவன் அவர்களை ஜீவன் கொடுத்து இன்னைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவை போன்ற ஊழியக்காரர்கள் இன்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்க, தேவசனமே, தேவ ஊழியர்களே, தேவனுடைய பார்வையில் நம்மளுக்கு தயவு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னா எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து ஜெப ஜீவியத்தில் இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேலே எப்பவுமே தயவாகவே இருப்பார். அல்லேலூயா. வேத வாசிப்பு, ஜெபத்தை நம்ம விடும்போது தான் பிசாசு நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். அது செய்தால் தான் நித்திய வாழ்வு. சாலோமோனை போல வாழ்நாளெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் ஏசாயா 37:4. ஏசாயா 37:4. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் நீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இந்த செய்தி, இந்த தூது எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்புறார். அவருக்கு விரோதமாக, எசேக்கியா ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அநேக அசீரிய ராஜா படையெடுத்து வந்தார். தேவனையும் ஜீவனுள்ள தேவனையும் எசேக்கியா ராஜாவையும் அந்த ராஜ்யத்தையும் ரொம்ப தரக்குறைவாக பேசி, திட்டி, அசிங்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி
செய்தார். அப்போ அந்த செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் எசேக்கியா ராஜா. அப்போது சொல்லி அனுப்பி எசையா தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபிக்க சொல்கிறார். இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி நிந்திக்கிறாங்க, ஜீவனோட தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் எரேமியா மன்னிக்கணும், ஏசாயா 56:7. ஏசாயா 56:7. அல்லேலூயா. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். தேவன் எங்கே வாசம் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் தான். நம்ம சரீரத்தை அவருக்கு சுத்தமாக ஆலயமாக வைத்தோம் அப்படின்னா நம்ம சிரசின் மேலிருந்து நம்ம சரீரத்தில் தேவன் வாசம் செய்ய விரும்புவார். அப்போது நம்ம சரீரம் தான் தேவனுடைய ஜெப வீடு. அதே போல் நம்ம கட்டியிருக்கிற கட்டடம் சபை, கட்டடமாகிய சபையும் தேவன் வாசம் செய்ய விரும்புகிற ஒரு ஸ்தலம் தான். அந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, இதே ஏசாயா புஸ்தகத்தில் பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தின் மேலே தேவனுடைய பிரசன்னம் அப்படி நிரம்பிச்சான், இறங்கினதான் பாருங்க. அப்போது அதே போல தான் நம்ம மேலேயும் தேவனுக்காக கட்டியிருக்கிற ஜெப வீட்டின் மேலேயும் தேவனுடைய பிரசன்னம் எப்பவுமே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நீதியுள்ள உண்மையுள்ள ஊழியத்தை தேவனுக்காக நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்போ அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகருடைய போராட்டங்கள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், வியாதிகள் குணமாகும். அல்லேலூயா. ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வருவார்கள். வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அடுத்த வசனம் அது எரேமியா 7:16. எரேமியா 7:16. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வசனங்கள் தான் இது எல்லாமே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ தேவனுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி கோபப்படுத்தி இல்லையா, அவர்களுடைய இருதயம் எவ்வளோ அன்பானது, எவ்வளோ வல்லமையானது, அந்த இருதயத்தை சோர்வடை செய்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். அப்போது நீ அவர்களுக்காக ப்ரேயரே பண்ணாத, நான் ப்ரேயர் கேட்க மாட்டேன், நீ கெஞ்சாத மன்றாடாதன்றார். அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இல்லையா. தேவனுடைய அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பலவீனப்படுத்தக்கூடாது. தேவனுடைய அன்பை தீட்டுப்படுத்தக்கூடாது இல்லையா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்ம கற்றுக்கொள்வோமையானால், ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் எரேமியா 11:14. எரேமியா 11:14. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். தேவன் பழிக்கு பழி வாங்குறாரு இஸ்ரவேல் ஜனங்ககிட்ட இல்லையா. தேவனை அவங்க துன்புறுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் ஒரு துக்கம் வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேன், உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன்,
இல்லையா அப்படின்றாரு. பாருங்க, இந்த வசனத்தை திருப்பி படிக்கலாம். ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேடாதிருப்பேன். அவர் அனுப்பின தீர்க்கதரிசிக்கிட்டே சொல்றார், இந்த ஜனங்களுக்காக நீ கெஞ்சாத, மன்றாடாத. இவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எவ்வளோதான் அன்பு காட்டினாலும், எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும் அவங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. அப்போது அவங்கள விட்டுடு. அவங்க என்னை கெஞ்சி கேட்குவாங்க, என்னை நோக்கி வருவாங்க, ஓடி வருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு பதில் கொடுக்காம அப்போ நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் கைவிட்டுட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கைவிடுங்க. அல்லேலூயா. சகல அறிவையும் ஞானத்தையும் செழிப்பையும் செல்வாக்கையும் பேரையும் புகழையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் இன்னைக்கு கூட இஸ்ரவேல் நாடு அவருடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் கீழே தான். உலகம் முழுவதும் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேல் அந்த தேசத்துக்குள்ள 1 கோடிக்கும் கீழே தான் ஜனங்க இருக்கிறாங்க. அதுலேயும் புள்ளி விவரமாக சொல்ல போனால் 45 50 லட்சம் மக்கள் தான் டோட்டல் பாப்புலேஷன் அந்த இஸ்ரேல் தேசத்தில். அப்போது அந்த மக்களுடைய ஐக்கியூ, இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உலகத்தில் டாப் மோஸ்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போது இவ்வளோதான் அவங்களுடைய வம்சம், அவர்களுடைய இனம் கர்த்தர் பிரியமில்லாமல் நடந்தாலுமே கூட தேவன் அவர்களை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அது தேவனுடைய இரக்கம், அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அடுத்த வசனம் புலம்பல் 3:8. புலம்பல் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இது யாரு இது புலம்புறது யாரு அப்படின்னா எரேமியா தான். எரேமியா தீர்க்கதரிசியே புலம்புறாரு. எரேமியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள், சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு, இந்த மாதிரி பாடுகளுக்காக தான் எரேமியா தீர்க்கதரிசியவே தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்தார். அப்போது அவருக்கு அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு விருப்பம், ஆசை இல்லைனாலும் கூட கர்த்தர் அவரை விடவே இல்லை. அவரை சிறையில் அடைத்து அவருடைய வரலாறு எல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா தேவனுக்காக அவனுடைய வாழ்க்கையவே முழுமையாக தியாகம் செய்து அடி உதை வாங்கி சிறையில் இருந்து பாடுகள் பட்டு துன்பங்கள் அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து, அப்போ அதனால தான் இப்படிலாம் எழுதுறாரு. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டாரு. அதுக்கு அர்த்தம் அவர் ஜபத்தை கேட்கவில்லை என்பது கிடையாது. அவருடைய சித்தம் அதுதான், இப்படி பாடுகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ உண்மையான தீர்க்கதரிசிக்கும், உண்மையான தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும், தேவனை விரும்புகிற விசுவாசிகளுக்கும் பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், அசிங்கங்கள் வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாமே வரும். மற்றவர்களை விட 1 மடங்கு அதிகமாகவே வரும். ஆனாலும் உண்மையாய் உத்தமமாய் இருக்கும்போது அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய திருவிழா சிற்றத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் 3:44. புலம்பல் 3:44. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து எரேமியா புலம்புற காரியங்கள். அல்லேலூயா. எங்கள் ஜபங்களை ஏன் நீங்கள் கேட்கல ஆண்டவரே? ஜபங்களுக்கு பதில் கொடுக்கலையே, ஜபங்களுக்கு பதில் வரல, ஜபங்களை கேட்கப்படலை அப்படின்னா
அதுக்கு காரணம் துன்மார்க்கம் என்பது காரணம் அர்த்தம் கிடையாது. இதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் இருந்தோம்னா கூட ஜெபங்கள் கேட்கப்படாது, பதில் கொடுக்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் தானியேல் 9:3. தானியேல் 9:3. சரி. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பாருங்க, தானியேல் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றார். ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா தேவன் சொன்ன காரியத்தை அவர் அறிந்து கொண்ட பிறகு அந்த காரியங்களும் நடக்கிறத குறித்து யோசித்து உபவாசம் பண்ணி சாக்கு துணியை உடித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடுற தானியேல். அல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு, பாவ அறிக்கை செய்கிறாரு, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளோ மெனக்கட வேண்டுமா, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் என்பது எல்லா காலத்துலேயும் ஒரே காரியம்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்றதுனால கிறிஸ்துவனுடைய கிருபை பிரமாணம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் கூட பாடுகள் கஷ்டங்களோடு தான் நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. பவுல் அப்படி தான் பண்ணார், பேதுரு, இயேசு கிறிஸ்து, இல்லையா? அப்போது சொகுசாக ஊழியம் செய்கிறவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அது யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ நான் இங்கே இல்லை. அல்லேலூயா. அடுத்து தானியேல் 9:13 பாருங்க. தானியேல் 9:13 மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. எப்பா, ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். இது எருசலேம் ஜனங்களுக்கு சம்பவித்த காரியம். அவங்களே சொல்கிறாங்க, மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுக்குலாம் நாங்கள் கீழ்ப்படியலை. அதான் நியாயப்பிரமாணங்கள் தான், கட்டளைகள் தான், கீழ்ப்படியலை. அதனால தான் இந்த பாவங்கள், இந்த சாபங்கள்லாம் எங்கள் மேலே வந்திருக்குதுன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்தும் பாவத்திலையும் சாபத்திலையும் ஊறி போயிருந்தாங்க, இல்லையா? சரி, அடுத்த வசனம் தானியேல் 9:17 இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உங்களுடைய பரிசுத்த தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. எருசலேமுக்காக ஜெபிக்கிறார் தானியேல் தீர்க்கதரிசி. அப்போ அந்த எருசலேம் மேலே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னா, எருசலேமை காத்து கொள்ளுங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே, பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் உங்களை நோக்கி கெஞ்சுறேன் அப்படின்னு ஜெபிக்கிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் தேவனிடத்தில் கெஞ்சணும், மன்றாடணும், அழுகணும். ஏன்னா அவர்கள் பிரதான தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அம்பாசிடர்ஸ் ஆஃப் ஹெவன். அப்போ ஊழியம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சரி, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மற்றவர்களுக்காக கெஞ்சி பரிந்து பேசணும். அந்த கெஞ்சுதல், அந்த பரிந்து பேசுகிற மன்றாட்டு ஜெபம் இல்லைன்னா அவர்கள் ஊழியத்திற்கு தகுதி இல்லவர்கள்
இல்லாதவர்கள் தான் அர்த்தம். ஊழியம் என்பது சொகுசான வாழ்க்கையை நோக்கி போகிறதில்லை. அல்லேலூயா. ஜெபத்திலையும் பாடுகள்லையும் வேதனையிலும் இருந்து தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்க வெற்றியை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அடுத்து தானியேல் 9:21. தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபடியே நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை தெரிந்து கொள். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் உபவாசம் போட்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து தொடர்ந்து ஜெபிக்கிறார் 21 நாள். கடைசியில் யார் வராங்க? காபிரியேல். காபிரியேல் என்பவர் பிரதான தேவதூதன், தேவனோட கூட இருக்கிறவர். அவரையே தேவன் அனுப்புகிறார். காபிரியேலே அனுப்பி தானியேலை தேற்றுகிறார். தானியேலுக்கு தைரியத்தை கொடுக்குறார். உன் ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டதுப்பா, எல்லாமே எல்லாத்துக்கும் பதில் தேவன் கொடுப்பாரு இல்லைங்களா? அப்போ நீ ரொம்ப பிரியமானவன், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுது அப்படின்றாரு. இந்த தானியேலுக்கு தான் இந்த வசனம், இந்த ஹோல் பைபிளில் எந்த தீர்க்கதரிசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படலை. நீ மிகவும் பிரியமானவன். அப்போ அந்த பிரியமானவன் அப்படின்னா தேவனுக்கு ஸ்பெஷல் ஃபெல்லோ. யாரு? தானியேல். தானியேலை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் காட்டிலும். அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை தானியேலுடைய ஒபீடியன்ஸாக இருக்கலாம், அவர் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கிற அந்த மன்றாட்டு ஜபங்களுக்காக இருக்கலாம். அப்போ தானியேல் மேலே ஒரு விசேஷித்த தேவனுடைய அன்பு கிருபை இருந்தது. அதனால தான் மிகவும் பிரியமானவனே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ மிகவும் பிரியமானவன் அப்படின்னா சம்திங் தானியேல் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி தானியேல் அதிகாரத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா, தானியேல் மேலே விசேஷித்த தேவனுடைய ஆவி இருந்ததாக சொல்லப்படுது, வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விசேஷித்த ஆவியுடைய தானியேல் மேலே தேவன் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் யோனா 2:7. யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக்கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, யோனா ஜெபம், இது யோனாவுடைய ஜெபம். இந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிறார். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைக்கிறேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோனா கீழ்ப்படியாமல் போனதுனால ஒரு மீன் யோனாவை விழுங்கிடுது. அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறார். அப்போ ஜெபிக்கிறார், வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். பாருங்க, அப்போது நம்ம ஏற்கிற ஜெபங்கள் எல்லாம் உண்மையாக உத்தமமாக நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது, ஜெபிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் அந்த ஜெபங்கள் எல்லாம் போய் சேருவோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் ஆபகுக் 3:1. ஆபகுக் தீர்க்கதரிசி சீகோனில் பாடின விண்ணப்பம். இது எல்லாமே இந்த அதிகாரம் முழுவதுமே ஜெபம்தான். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன்.
எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆபகுக்குடைய ஜெபம், விண்ணப்பம் தான் அந்த அதிகாரத்தில் முழுவதும் நம்ம வாசிக்க இருக்குது. அல்லேலூயா. தேவன் தாமே உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்புவாராக. இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் சமாதானத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளியோடு நம்ம ஜெபம் என்ற தலைப்பை முடிக்கிறோம். அடுத்து வேறொரு தலைப்பில் தொடர் செய்தியோடு பல பகுதிகளோடு நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய செய்தியை தியானிக்கலாம், படிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இந்த தமிழ் பகுதியை நம்ம முடிக்கலாம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. பரிசுத்தமுள்ள ஜீவனோட நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. இத்தனை நாள் பகுதி பகுதியாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஜெபம் என்கிற தலைப்பின் கீழே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும், ஜெபத்தினுடைய காரியங்களை பல கோணங்களிலிருந்து புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளவும் உதவி செய்தீரே. அதற்காக நன்றி தகப்பனே. இனி வரும் காலங்களிலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் அந்த தலைப்பினுடைய வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்து பல கோணங்களில் அந்த வசனங்களை அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் உங்களுடைய சமாதானத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே அவங்களோட கூட இருங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை அறிமுகப்படுத்துங்க. God bless you all. Thank you for watching. Amen.